தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கே கூறியிருக்கும் அவையோருக்கு அன்பு வணக்கங்கள். ஜாக்சன்வில் தமிழ் பள்ளி 3ஆம் நிலை மாணவி நான் ரக்ஷனா கார்த்திகேயன். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நேர்காடும் உடையதரன். மணிப்பால் தெளிந்த நீரும் வெட்ட விளையான நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகியவை நான்கும் உள்ளதை அறமாங்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன் நம் திருவள்ளுவர் கூறியுள்ளார். உலகின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு காடுகளால் சூழப்பட்டுள்ளது. காடுகளை அழித்தல் என்பது காடுகளில் உள்ள மரங்களை அதிக அளவில் வெட்டுவது. கடந்த 300 ஆண்டுகளில் உலகம் 150 கோடி ஹெக்டேர் காடுகளை இழந்துள்ளது. இது அமெரிக்காவை விட 2 மடங்கு பெரிய பரப்பளவு. நாம் ஒரே ஒரு மரத்தை வெட்டினால் கூட அதனால் ஏற்படும் பாதிப்பு மிகப்பெரியது. எப்போது நாம் முழு காடுகளை அழித்து விட்டால் அது எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். மனிதர்களின் தேவைக்காக காடுகளை வெட்டுகிறோம். விவசாயம், வணிகம், தொழில், குடியிருப்பு மற்றும் பிற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக காடுகளை அகற்றுகிறோம். முதலில் மரங்கள் நாம் சுவாசிக்க சுத்தமான காற்றை தருகின்றன. ஆனால் ஒரு மரங்களை வெட்டினால் பிராணவாயு குறைந்து காற்று மாசப்படும். நாம் சுவாசிக்க சுத்தமான காற்று இல்லாமல் போய்விடும். காடுகளில் பல விலங்குகள் வசிக்கின்றன. நமக்கு வீடு இருப்பது போலவே காடுகள் அவற்றின் வீடாகும். மரங்கள் வெட்டப்பட்டால் விலங்குகளுக்கு வீடு இல்லாமல் போகும், அவை இழுக்கு கூடலாம். மரங்கள் மழையை ஈர்க்கின்றன. மரங்கள் வெட்டப்பட்டால் மழை குறைந்து பசுமை இல்லாமல் பஞ்சம் ஏற்படும். காடுகளை இழுத்தால் பூமியின் நீர் சுழற்சி மாறுபடும், வெள்ளம் மற்றும் மண் அரிப்பும் ஏற்படும். காட்டை இழுத்த நாடாக்கும் நாம் நாட்டை இழுக்கத்தான் காட்டை வெட்டுகிறோம் என்பது கடைகளவும் உணர்வதில்லை. சிறுவர்கள் ஆகிய நாம் காட்டரிப்பை தடுப்பதற்கு பல விஷயங்களை செய்யலாம். முதலில் காகிதத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய மரங்கள் வெட்டப்படுகின்றன. தேவை குறைந்தால் விநியோகம் குறையும், மரம் வெட்டப்படுவது குறையும். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். தண்ணீரை சேமிப்பது மரங்களை ஆதரிக்கிறது. இதை விவசாயத்திற்கு அதிக தண்ணீர் அளிக்கிறது. 1000 காடுகளை உண்டாக்கும் ஆற்றல் ஒரு விதையில் இருக்கிறது. விதை சிறியது, ஆனால் விடை பெரியது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின் முன் நீங்கு நசித்திட வேண்டும் அன்னாய் என்று பாரதியின் வார்த்தைக்கு நீங்கி நமக்கும் வருங்கால தலைமுறைக்கும் பசுமையான எதிர்காலம் கிடைக்க நல்லதை நினைப்போம். எண்ணங்களில் தெளிவு பெறுவோம், உறுதியுடன் செயல்படுவோம். அன்பான தோழர்களே, மரங்களை நடுவோம், காடுகளை பாதுகாப்போம். நமது உலகம் அழகாகவும் உயிர்கள் நிறைந்ததாகவும் இருக்க உதவுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.